காலையில் வச்ச சாப்பாடு நிறைய மிச்சமாயிருச்சு. அமத்தாவை கேட்டதுக்கு புளி ஊற்றி தாளிச்சிடலான்னு சொன்னாங்க. அமத்தான்னா அம்மாவோட அம்மாவை நீங்கள் அமிச்சின்னு கூப்பிடுவீங்களா, அமத்தான்னு கூப்பிடுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது சொல்லி கூப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த சாப்பாடு செய்யறதுக்கு புளியை நல்லா கரைச்சி தேவையான அளவுக்கு புளி, நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு புளி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புளி நிறைய ஊற்றி நல்லா கரைச்சி அதை சாப்பாடு கூட போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே போட்டு பிசைஞ்சிடணும். சாப்பாடு கூடயே போட்டு பிசைஞ்சிடணும். அது பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற கேப்பில் சின்ன வெங்காயம் நிறையா தொளிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதுக்கு எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா போட்டு வணக்கிட்டு அது கூடயே காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா 2 போட்டு நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் வணக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஸ்பைசஸும் போகிறதில்ல. இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாப்பாட்டை கொட்டி சாப்பாடு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இடையில உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு சூப்பராக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக மணமாக இருக்கும். இந்த ஒரு மணமே தனிங்க.